வெல்கம் டு மை சேனல் ஈஸி ஃபுடி வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா கீ ரைஸ், அப்புறமா சிக்கன் 65 சிக்கன் கிரேவி. இப்போ நாம் கீ ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு சொல்லித்தரேன். அரிசி எப்போவுமே உதிரியாக இருக்கணும். அதனால் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் எல்லா ஸ்பைசஸுமே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த வேளையில் நாம் எவ்வளோ தேவைக்கு அரிசி எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு அதை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நான் 8 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணேன். ஒரு 85% குக் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி உடையாமல் வடிச்செடுத்துக்கணும். இப்போது இந்த அளவு குக் ஆனால் போதும். இதை நாம் வடிச்செடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் நல்லா காஞ்சதும் அதில் நாம் முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கருகாமல் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் இதில் நாம் கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம், இது ஆப்ஷனல் தான், அதனால தான் கம்மியாக போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து தான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் தேவையான அளவு கொஞ்சோண்டு நெய் சேர்த்தேன். இப்போ இந்த மாதிரி குக் ஆனதும் அதில் பச்சை மிளகாய், அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கலாம். வதக்கும் போது இதோட பச்சை வாசனை இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் நேரம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ குக் பண்ணதுக்கப்புறமா வடித்து வச்சுருந்த சாதத்தை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போது லைட்டாக இதில் நம்ம வடித்து எடுக்கும்போது இருந்த தண்ணியோட சேர்த்துருக்கேன். இப்போ எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக மரக்கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அரிசி உடஞ்சிரும். அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி வெங்காயம் நம்ம இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னு. அதனால் இதை தனியாக பொரித்து வச்சுருந்தேன், அதை தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நெய்யை சேர்த்துட்டேன். அடுத்து தம் போட போகிறேன். திரும்ப ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும். இப்போது நீங்கள் டேரெக்டாகவே அடுப்பில் வச்சிடலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் தோசைக்கல் யூஸ் பண்ணி கூட வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் இறக்கிடுங்க. தேங்க்யூ.